ஏறெடுப்பே என்ன கடங்கா என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை எனக்கு தாசை பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்கள் ஏறெடுப்பே மலைகள் பெயன்றாகந்தினும் நிலை மாறி புவியாகந்தினும் மலைகள் பெயன்றாகந்தினும் மாறிடுமோ அவர் திருபையினாலும் ஆறுதல் எனக்கவரே மாறிடுமோ அவர் ஆறுதல் எனக்கவரே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை நீராயின் கண்கள் ஏறெடுப்பே என் காலை அல்லாத ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கா என் காலை அல்லாத ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கா இஸ்ரவேலை பகல் உறங்காரே இஸ்ரவேலை பகல் உறங்காரே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை நீராயின் கண்களை ஏறெடுப்பே பல பக்கத்தின் மலர் நீ எல்லாவரே வலுவாமல் காப்பவர் அவரே வல பக்கத்தில் நீ எல்லாவரே வலுவாமல் காப்பவர் அவரே சூரியன் பகலில் சந்திரன் இரவு சேதப்படுத்தாதே சூரியன் பகலில் சேதப்படுத்தாதே எனக்கு தாசை நீராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை எனக்கு தாசை எனக்கு தாசை என் கண்களை ஏறெடுப்பே என் காலை தள்ளாத என்னை காக்கும் தேவன் உறங்கா என் காலை என்னை காக்கும் தேவன் உறங்கா இஸ்ரவேலை காக்கும் தேவன் பகல் உறங்காரே இஸ்ரவேலை பகல் உறங்காரே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை நீராயின் கண்கள் ஏறெடுப்பே தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் தேவன் தீங்கும் ஆத்துமாவை காக்கும் சொல்லமா தீங்கும்
திரும்ப சொல்லுமா, தீங்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு தீங்கும் நம்மை தொடாதபடி நம்மை காக்கிற தேவன், போக்கையும் வருத்தையும் காப்பாரே இது முதலா, போக்கையும் வருத்தையும் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். சேர்ந்து சொல்லுமா, எனக்கு பக்கத்தில் நீ எல்லாவரே வருவாமல் காப்பவர் அவரே. அவர் என் பக்கத்தில் நேராயிருக்கிறார், என்னை வலுவாதபடிக்கு, என் கால் சறுக்காதபடிக்கு. சூரியன் பகல் சேதப்படுத்தாதே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பேன். உண்மையை சொல்லும் அந்த மாலை வேளையில, இயேசுவே உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின என் தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வரும், என் தேவனிடத்திலிருந்து பதில் வரும், என் தேவனிடத்தில் ஜெபித்த காரியம் நடைபெறும், என் தேவனிடத்தில் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அது தாமதித்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும், அது தாமதித்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் கடைசியாக வானமும் வானமும் பூமியும் வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்து என்னு கடங்கா என் கண்கள் ஏறெடும் எத்தனை நன்மைகள். அவரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் நன்மைகள் பெற்றுக் கொள்கிறோம். இன்னும் கடங்கா இன்னும் கடங்கா என் கண்கள் ஏறெடுப்பே, நன்மைகள் வருமே. அவரை ஏறெடுத்து பார்க்கும் போதெல்லாம் நன்மை. என் கண்கள் ஏறெடுப்பே, என் கண்கள் ஏறெடுப்பே, என்னும் கடங்கா என் கண்கள் மாறிடுமோ மாறிடுமோ. அவர் ஆறுதல் எனக்காவரே, மாறிடுமோ அவர் கிருபையினாலே. ஆறுதல் எனக்காவரே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசையே நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே இந்த மாலை வேளையில ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும்
ஆண்டவரே ஒத்தாசை அனுப்பினதற்காக, கீழ்காற்றை அனுப்பினதற்காக, ஆண்டவரே காடைகளை கத்த நிறைய செய்ததற்காக நன்றி. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று ரெண்டு அல்ல, இன்னும் கடங்காத நன்மைகள். அவரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் அவரை முகத்தை பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறைகளை கத்த நிறைவாக்குகிற தேவன், குறைகளை நிறைவாக்குகிற தேவன். அவரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் குறைகள் நிறைவாகுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, பார்க்கலாம். ஏதோ பாடலாம் நம்ம பாடாம, அப்பா இது உண்மை, இது சத்தியம், என்ன கடங்காத நன்மைகள் உம்மை பார்க்கும் போதெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆத்மா காப்பாற்றப்படுகிறது. ஆண்டவரே எங்கள் ஆத்மா காப்பாற்றப்படுகிறது. நம்ம சரீரம் தான் காப்பாற்றப்படலாம் நினைக்கிறோம், சரீரம் தான் இன்னும் ஆசீர்வாதத்தை பெறல நினைக்கிறோம். ஆனால் அவரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் ஆத்மா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறது. ஆத்மா நன்மையினாலே நிறைவடைகிறது. ஹல்லேலூயா. அவன் நல்லவர், அவன் நல்லவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர். உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா. ஹல்லேலூயா. சொல்லுமா, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. நன்றி ராஜா, இயேசு ராஜா, வாழ்நாளெல்லாம் நன்றி ராஜா, நன்றி ராஜா, வாழ்நாளெல்லாம். கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. நன்றி ராஜா, வாழ்நாளெல்லாம் நன்றி ராஜா, நன்றி ராஜா, வாழ்நாளெல்லாம். உங்க கிருபை எங்களை காத்ததால் நாங்கள் உயிர் வாழ்கிறோம். உங்க தயவு எங்களை தாங்கியதால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கிருபை எங்களை காத்ததால் நாங்கள் உயிர் வாழ்கிறோம். உங்க தயவு எங்களை காத்ததால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. நன்றி ராஜா, இயேசு ராஜா, வாழ்நாளெல்லாம் நன்றி ராஜா, வாழ்நாளெல்லாம் நன்றி ராஜா, வாழ்நாளெல்லாம். ஹல்லேலூயா. நல்லவர், நல்லவர், நல்லவர். அவர் தயவு நம்மை தாங்கினது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் என் பங்கு, என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது, உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. புலம்பல்ல வாசிக்கிறோம், அவைகள் காலைதோறும் புதியவைகள். கர்த்தருடைய கிருபை காலைதோறும் புதியவைகள். நாம் நிர்மூலமாய் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. கர்த்தரின் பங்கு என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆத்மாவுக்கு கர்த்தர் அவர் நல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆத்மா கர்த்தரை தேடுமானால், ஒரு ஆத்மா கர்த்தரை தரிசிக்குமானால், அந்த ஆத்மா சொல்லும், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த ஆத்மா ருசி பார்த்தது, அவர் இன்னார் என்று அறிந்தது. அவரால் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும், அவரால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்று ஆத்மா எண்ணினது. அல்லேலூயா. அதனால தான் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய உண்மை பெரியது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீ தொடர்ந்து உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசு மூலமாக இருக்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம அப்படியே அமர்வோம். தொடர்ந்து நம்ம வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். தேவி செய்திக்காக ஒரு நம்ம ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு அறிவிப்பு, நமக்கு நாளைய தினத்தில் நம்மளுக்கு கோஆர்டினேட்டராக இருக்கிற சாலமணி அவங்களுடைய வீடு பிரதிஷ்டை ஆராதனை நாளை காலையில் 10 மணிக்கு ஒருத்தரில் அவங்களோட சபையில் மேலே அவங்க புதிய ஒரு இல்லத்தை அவங்க கட்டியிருக்கிறாங்க. நாளைய தினத்தில் பிரதிஷ்டைக்காக தலைமை போதர் அவங்க வருவாங்க. ஆராதனைக்காக பாஸ்டர் லூகாஸ் சேகர் அவங்க வருவாங்க. காலையில் 10 மணிக்கு இந்த ஆராதனை நடைபெறும். நம்ம சபையாக நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் கால் பண்ணுங்கள். தொடர்ந்து அங்கே திருவிழாங்கல்ல ஆட்டோ அரேஞ்ச் பண்ணுறதுனா கூட நாங்கள் ரெடி பண்ணுறோம். அதை தொடர்ந்து கூட வெள்ளிக்கிழமை காலையில் ஊத்துக்கோட்டை பகுதியிலே தேர்வாய் கண்டிகையில் கடந்த ஆண்டில் ஒரு சகோதரருக்கு திருமணமாக இருக்கிறது. அதுக்கு வருகிற வேலைக்கிழமை என்று அவங்க குடும்ப ஆசீர்வாத கூட்டம் என்று ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. அதில் கர்த்தருடைய வார்த்தைக்காக மேன் சோதரியும் ஜான் வெஸ்லி அண்ணன் அவங்கள புக் பண்ணியிருக்கிறாங்க. ஆராதனைக்காக அடியனை புக் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் கர்த்தர் நாம மகிமைப்படும்படிக்காக தேவ சமூகத்தில் ஜெபிங்க. கர்த்தர் அடியனை கர்த்தர் பயன்படுத்தும்படிக்காக போக்குவரத்தில் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படிக்காக தேவ சமூகத்தில் தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இப்போ தொடர்ந்து வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். வார்த்தை அம்மா அவங்க கொடுப்பான். கர்த்தர் நல்லவர். சோத்ரேசப்பா, அடிமை உன் பாதப்படியில் வைக்கிறேன். ஒரு விசை எங்களோடு கூட பேசுவீராக. தாழ்த்தி வெறுமையாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நான் ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன், மனதுருக்கிற தேவன். நம்ம கடைசி வரலாம் முடிக்கல. எத்தனை பேர் அதை ஞாபகப்படுத்தி வச்சுருக்கீங்க? மனதுருகுகிற தேவன். எடுத்து வாசிப்போம்.
ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18-19 சொல்லுகிறது. நான் ஏசாயா 54:10 தான் வாசித்தேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அதை வாசிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். அது இருக்கா பாருங்க, இருக்கா? ஏசாயா 30:18-19. இல்லை இருப்பா. மார்க் வரை சொல்லியிருக்கேனா? சரி. லூக்கா 7ஆம் அதிகாரம் சொல்லியாச்சு. ஏசாயா 54:10. ஏசாயா 54ஆம் அதிகாரம். என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னு சொன்னால், சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசம்படிக்கு வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கினேன். இங்கே 10வது வசனம் அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லுது? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் சொன்ன மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. ஏன்னு சொன்னால், அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா தைரியத்தையும் பலத்தையும் கொடுக்குறாராம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்ன செய்கிறது என்று தெரியாமல் தவிக்கிற நேரத்தில் கர்த்தருடைய கிருபை நம்ம தாங்குகிறது. நம்ம துக்கப்படலாம், என்ன செய்யறதுன்னு. ஆனால் ஆண்டவரை நம்பி நீங்கள் அவரை விசுவாசித்து பாருங்க, நிச்சயமாக அவருடைய கிருபை உன்னை தாங்கும். அதான் வேதம் அழகாக சொல்லுது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனதுருகிற கர்த்தர், அவரை நீ நம்பி இருப்பாயானால் அவர் உனக்கு கிருபையாக இறங்குவார், உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பார். ஏன்னா அந்த மலைகள் விலகினாலும் அப்படின்னும் போது மோசே ஆண்டவரோடு பேசுவதற்கு ஆண்டவர் அழைத்தார். இப்போது மோசே போய் நிற்கும் போது ஜனங்களை நிற்கிறாங்க. அந்த மலை அப்படி வெடித்து பற்றி எரியுது, மலைகள் எல்லாம் அப்படி வெடித்து சுக்குநூறாக போகுது. அந்த காட்சி பார்த்து தான் ஜனங்க பயந்து, ஆண்டவர் எங்கள் கூட பேசக்கூடாது, உங்கள்கிட்ட கூட பேசினா போதுன்றாங்க. என்னது? எங்கள் கூட பேசினா நாங்கள் சுத்துருவோம், அதனால் ஆண்டவர் உங்கள் கூட பேசிட்டோம். நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவன். அவர் சொல்லுகிறார், என் உடன்படிக்கையின் சமாதானம் அதாவது என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18-19 சொல்லுகிறது. 30. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், ஆண்டவர் பதில் கொடுக்கிறவரெலாம் காத்து கொண்டு இருக்கணுமா. அல்லேலூயா. நான்லாம் ஒரு காரியத்துக்காக 1 வருஷம் ஜெபம் பண்ணியிருந்தேன். ஆனால் நீங்களும் ஜெபம் பண்ணிங்க, கர்த்தர் இன்றைக்கு பதில் கொடுத்தார். ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும்? நாங்கள் ஐயாவுக்காக அண்ணனுக்காக வீடு பார்க்க போனோம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அது வரலாம் காத்து இருக்கணுமா. அழகா வேதம் சொல்லுகிறது. அழகா வேதம் என்ன சொல்லுகிறது? ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார்,
உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்காக காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏன்னா அவர் மனம் இறங்குகிற தேவன், அதுக்காக காத்திருக்கிற தேவன், மனது உருகும்படி எழுந்திருப்பாராம். பாருங்க, அந்த வேதம் அழக சொல்லுகிறது, உங்களுக்காக அவர் இறங்குகிற கர்த்தராம். இறங்குகிற கர்த்தர், காத்து கொண்டிருக்கிற கர்த்தர், எழுந்திருக்கிற கர்த்தர். அவர் இறங்குகிற கர்த்தர். உன் மீது என்ன பிரச்சனை, என்ன பாரம், என்ன சூழ்நிலை என்பதை அறிந்த கர்த்தர் அவர் என்ன செய்வாராம்? மனம் இறங்குவாராம் உண்மையில். நீ அவர்கிட்ட முறையிடும் போது அவர் மனம் இறங்குவார். எப்போ வருவேன்னு அதுவரெல்லாம் காத்துன்னு இருக்கிறாராம் மனம் உன்மீது இறங்குவதற்கு. உன்மீது இறங்குவதற்கு அவர் என்ன செய்கிறாராம்? காத்து கொண்டு இருப்பார். என் மக்கள் எப்போ என்னிடத்தில் வந்து கேட்பாங்க. நாங்கள் கேட்போம், நம்ம கேட்போம், ஆனால் பதில் வராது. அவர் நமக்காக காத்திருக்கிறார், நாம் அவருக்காக காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருந்து வருகிறது தான் பதில், ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் மனதுருகும்படி எழுந்திருப்பாராம். அவர் மனதுருகும்படி, அப்போ அவருடைய சிங்காசனமே அப்படியே அசைக்க. அவர் எழுந்துக்கிறாரு என்று சொன்னாலே பூமி அதிரும். பூமி அதிரும். ஏன்னா அவர் கால் பாதம் பூமியில் எடுத்து வைச்சாலே பூமி அப்படியே அசையும். அப்படியே பக்கரா பாபா. என் தேவன் அவ்வளோ பெரிய தேவன். என் தேவன் அவ்வளோ பெரிய தேவன். அவர் மனதுருகுகிற தேவன், அவர் காத்திருக்கிற தேவன், அவர் இறங்குகிற தேவன், அவர் நீதி செய்கிற தேவன். அவர் நீதி செய்கிறதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்காக காத்திருக்கும் போது 19வது வசனம் சொல்லுகிறது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி. பாருங்க என்ன அருமையான வார்த்தை. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ ஏன் அழுது கொண்டு, எதுக்காக நினச்சி துக்கித்து கொண்டிருக்கிற? ஏன் அழுற? சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நினச்சி பெருசாக்கி என்ன பண்ணக்கூடாது? துக்கிக்கக்கூடாது. நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி, அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு ஊக்கமாய். நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, சுருக்கமாக இருந்தாலும் அது உருக்கமாக இருக்கணும். ஒரு வார்த்தையாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் வைக்கிறது கர்த்தருடைய இருதயம் கரையிற அளவுக்கு நம்முடைய அந்த விண்ணப்பம் இருக்க வேண்டும். அதனால தான் அவர் மனம் உருகும் உத்தரவு கொடுப்பாராம். உன் சத்தத்துக்கு இறங்கி, உருக்கமாக இறங்கி, அதை கேட்ட உடனே உனக்கு என்ன பண்ணுவார்? மறு உத்தரவு கொடுப்பாராம். அவருக்காக நீ காத்து கொண்டு இருக்க வேண்டும். அவருக்காக என்ன செய்ய வேண்டும்? காத்து கொண்டு இருக்கணும். அவர் மனதுருகுகிற தேவன். அவர் கல்லான தேவன் அல்ல. என் தேவன் மனிதனாக இருந்து மனதுருகுகிற தேவன். அவர் மனதுருகுகிற தேவன், இரக்கமுள்ள தேவன், சமாதானத்தின் தேவன். அவர் சமாதானத்தின் தேவன். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் சொல்கிறது, ஆதியாக கர்த்தர் அவருக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயம். பாருங்க, கர்த்தர், அந்த 5வது வசனம் சொல்லுது, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினானா? யாருக்கு? மோசேக்கு. கர்த்தருடைய மேகத்தில் கர்த்தர் வந்து மோசே பக்கத்தில் நின்று கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறார்.
கர்த்தருடைய நாமத்தை சொன்னவனே அவன் சொல்கிறான், கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன். மோசே சொல்கிறேன் பாருங்க அழகா, என்னது? அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா மகா பெரிய தயவு படைத்தவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் சத்தியமுள்ள தேவன். அவர் யாரு? சத்தியமுள்ள தேவன். அவர் தான் நம்ம ஆராதிக்கிற தேவன். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் 7வது வசனம் சொல்லுகிறது, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிற, அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். நான் இன்றைக்கு டியூஷனில் உட்காந்து இருக்கும்போது ஒரு அம்மா சொல்கிறாங்க, நம்ம செய்கிற பாவமே நிறைய இருக்குது, நம்ம செய்கிற பாவமே நிறைய இருக்குது. அப்போது நம்ம பிள்ளைங்க செய்கிறது எத்தனை தலைமுறைக்கு தாங்கும்? அப்போது நம்ம பெற்றோர்கள் செய்தது எத்தனை தலைமுறைக்கு தாங்கும்? ஒரு அம்மா சொல்கிறாங்க, நம்ம செய்கிற பாவமே தாங்க முடியாத விதம். இத்தனைக்கும் ஒரு இந்து வேதத்தை அவங்க வாசிச்சு செல்ல நான் அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்தேன். இவங்களுக்குள்ள கர்த்தர் பேசுகிறாரு, அவங்களுக்குள்ள கர்த்தர் நம்ம செஞ்ச பாவம். அப்போ அந்த பாவத்தை அவங்க டியூஷனில் அறிக்கை செய்கிறாங்க. நம்ம செய்த பாவமே தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறதா. அப்போது கர்த்தர் பாருங்கள், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற கர்த்தராம். 1000 தலைமுறை. ஏன்னா அவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக்கி விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறுகிறார். தெரியாத செய்ததை மன்னித்து விடுவார், தெரிந்தே தப்பு பண்ணால் 4 தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை தலைமுறை? 4 தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். யோவேல் சொல்லுகிறது, யோவேலில் 2ஆம் அதிகாரம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரம்மா இருக்கிறார். ஒரு தப்பு பண்ணிட்டு ஆண்டவரிடத்தில் நம்ம மன்றாடி கேட்கும்போது அதற்காக அவர் மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபம். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். யோனா நினைவுக்கு ஆண்டவர் அனுப்புகிறாரு, நினைவு பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அழித்தாரா? இல்லையே. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். ஏன்னா அந்த ஜனங்கள் 3 நாள் சாப்பிடாமல் பட்டினியாக இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது 1,20,000 மக்களை கர்த்தர் ரட்சித்தார், பாதுகாத்தார். அப்போ நம்மளையும் கர்த்தர் ரட்சிக்க அவள் வல்லவராக இருக்கிறார். அதுக்காக பாவம் செய்யலாம், ஆண்டவர் நம்மளுக்கு மன்னிப்பார் என்று சொல்லி. பாவம் செஞ்சால் 4 தலைமுறை, பாவம் செஞ்சால் 4 தலைமுறை. ஆனால் செய்த தவறுக்கு மனஸ்தாபப்பட்டால் அவர் தீங்குக்கு மனம் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அதுக்காக தம் இருதயங்களையும் வஸ்திரங்களை அல்ல, இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்.
அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் கிருபியும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 9:36 சொல்லுகிறது, அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஏன்னா அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொழுந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ. நிறைய விளைச்சல் வளைஞ்சு சாஞ்சி போய் கிடக்கிறது, அறுக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. இதோ நம்ம ஏரியாவில் கூட நிறைய விளைச்சல் இருக்கிறது, அறுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், கர்த்தர் நம்ம கையில் அறுவாளை கொடுத்திருக்கிறாரு, போய் அறுவடை செய்யுங்கள் என்று சொல்லி. என்ன செய்யணும்? அறுவடை ஆட்கள் நிறைய, அவர் நிறைய இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு யார் ஒரு சத்தியத்தை சொல்கிறதுக்கு கூட யாரும் இல்லையே. திறப்பில் நின்று சுவரை அடிக்க மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆனால் திறப்பில் நின்று அழுது செபித்திட கிருபையின் ஆவியை தார் ஆண்டவர். கிருபையின் ஆவியை கொடுங்க ஆண்டவரை நம்ம கேட்கணும். அவர் சொல்கிறார், திறப்பில் நின்று சுவர் அடிக்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனும் காணோம் என்று. அவர் ஆச்சரியப்பட்ட தேவன். ஆனால் நம்ம சொல்லணும், ஆண்டவரை திறப்பில் நின்று அழுது செபித்திட உம்முடைய கிருபையின் ஆவியை எனக்கு கொடுங்க ஆண்டவர். நான் திறப்பில் நிற்கணும் ஆண்டவரே. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நான் கதறி அழுவதற்கு கர்த்தர் உம்முடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் அந்த ஆத்மாவை எப்படியாவது உமக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லி தன் இருதயத்தை கிழித்து கொண்டு ஆண்டவர் இடத்துல வர வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் கிழித்து கொண்டு வர வேண்டுமா? அழுது ஜெபிக்க வேண்டும். அழுது ஜெபித்திட கிருபையின் ஆவியை நீங்கள் எனக்கு கொடுங்கப்பா என்று சொல்லி கேட்டு பாருங்க. உன்னை கொண்டு அன்னைக்கு ஆத்துமாக்களை சபையை நிற்ப அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்கிறார், தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ. ஆமாம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். பாருங்க, அவரை வேண்டிக் கொள்ளணும். அறுவடை இருக்கு, ஆனால் ஆட்கள் இல்லை. அறுப்புக்கு வேலையாட்கள் அனுப்பும்படி ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக அறுவடை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அறுவடை செய்ய அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவராலே கூட. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். காற்று கூட கர்த்தருக்கு அடங்கி நிற்குது. இறைகிற கடல் அலை கூட பயந்து நடுங்குது. அப்போ அவருடைய வார்த்தையில் எவ்வளோ வல்லமை இருக்கிறது. ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். மார்க் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது. மார்க் 6. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்கு என்ன பண்ணாரா? அதெல்லாம் என்ன சொல்லுகிறதுனா, அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இருந்தபடியினால அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அறுவடை அதிகம், வேலையாட்களும் கொஞ்சன்றார். ஆனால் இதில் சொல்லுகிறார், என்ன சொல்கிறாருன்னா, அவர் கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால்
அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவருக்கு உபதேசிக்க தொடங்கினாராம். அநேக காரியங்களை அவருக்கு அநேக காரியங்களை அவர் மக்களுக்கு சொல்லும்போது அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். உலகமே அவர் பக்கம் சாய்ந்தது. அல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் அவங்க பசியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க, வெகு நேரம் ஆயிடுச்சு ஆண்டவரை. சீஷர்கள் வந்து இது வனாந்தர இடம், வெகு நேரம் ஆயிடுச்சு அப்படின்றாரு. ஆனால் நாம் கர்த்தருக்காக காத்திருப்போமானால் அவர் நமக்காக பதில் கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார். ஏன்னு சொன்னால், நீ கூப்பிட்ற அந்த சத்தத்துக்கு பதில் கொடுக்கிறவர் கர்த்தர். அறுப்பு மிகுதி ஆட்களும் கம்மியாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள், அவர் கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். ஆனால் ஆண்டவர் அநேகருக்கு உபதேசித்தாராம். அநேகருக்கு உபதேசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகருக்கு பிரசங்கம் பண்ண சொல்லித்தான் கர்த்தர், சத்தியத்தை சொல்லித்தான் ஆண்டவர் நம்மளை உங்களை என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். முழங்கால் படியிடுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். உம்முடைய கரம் ஆண்டவரை இன்றைக்கு எங்கள் மீது இறங்கினபடினாலே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நீ இரக்கமாக, மன உருக்கமாக, நேடிய சாந்தமும் தயவும் கிருபையும் உள்ள தேவன், எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். நீர் மூடி மறைத்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, மனம் இறங்குமையா, எங்களுக்காய் ஒரு விஷயம் மனம் இறங்குமையா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை பிடித்து நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கண்களில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு தயவு கிடைக்க வேண்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, மோசே ஆண்டவரே உம்மை பார்த்தபோது ஆண்டவரே அவன் பணிந்து குனிந்து ஆண்டவரே உம்மை வணங்கினான். அவன் மேல மனதுருகி ஆண்டவரே அவனுக்கு அதிசயமான காரியங்களை செய்த தேவன். ஆண்டவரே, ஆண்டவரே எண்ணி முடியாத அற்புதத்தை செய்த தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய பாதத்தை பிடித்து நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் மனம் இறங்குவீராக, எங்கள் மேல மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, குற்றங்களை கர்த்தர் மன்னிப்பீராக, மீறுதல்களை கர்த்தர் மன்னிப்பீராக. ஆண்டவரே, தவறுகளை கர்த்தர் மன்னிப்பீராக. ஆண்டவரே, இறங்குவீராக, இறங்குவீராக அப்பா. ஆவியானவரே, ஹல்லேலூயா. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ராஃபா, இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகமின்றி தருகிறார். ஆண்டவரே, எங்கள் பாவத்தை கர்த்தர் மன்னித்து ஆண்டவரே அப்பா, உம்முடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, உம்முடைய தயவை நாங்கள் பெற்றுக்கொள்ள, நீர் கொடுத்த கிருபை நாங்கள் காத்துக்கொள்ள ஆண்டவரே உம்முடைய வசனம் ஆண்டவரே தொடர்ந்து எங்களுக்கு ஆண்டவரே நீர் போதிப்பீராக. எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. நாங்கள் ஆண்டவரே ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொள்ள ஆண்டவரே அப்பா கர்த்தர் தாமே எங்களை பயன்படுத்துவீராக. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இயேசு மூலமாக இருக்கும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென்.